வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ப்ளூ பீட்டல். பெருசாக எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் இப்படி ஒரு டிசி சூப்பர் ஹீரோ படம் வருதுன்னே தெரியாமல் ரிலீஸ் ஆன ஒரு படம் சொல்லலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலுமே இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஜேம்ஸ் கன் அவருடைய இந்த காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் டிசியோட முதல் படங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காரு. இந்த ப்ளூ பீட்டல் கண்டிப்பாக டிசியோக்குள்ள கண்டினியூ ஆக போறாருங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஜேம்ஸ் கன்னோட டிசியோ ஃபாலோ பண்ண போறவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்த்தே ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த கேரக்டர் டிசியோக்குள்ள வரும்போது கன்ஃபியூஷன் ஏற்படாமல் இருக்கும்ல. பட் இந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த ஒரு டிசி படங்களுமே பார்த்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது நீங்க ஃப்ரெஷ்ஷா போய் உட்காந்து ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ படமாவே பார்த்துட்டு வரலாம். ஸோ அது இந்த படத்தோட ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். ஸோ டிசி ஃபேன்ஸ் மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட மெயின் லீடு ப்ளூ பீட்டலா ப்ளே பண்ண ஜோலோ, அவருடைய ஃபுல் நேம் சொல்ல தெரியல, பட் அவரை நீங்க இதுக்கு முன்னாடி கோப்ரா கையில பார்த்துருப்பீங்க. எய்மி ரேயஸா இந்த ரோல்ல தாறு மாறு பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ளூ பீட்டலோட பவர் கிடைக்கும் போதும் சரி, அதை ஃபேமிலி கூட அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும், ஃபேமிலி இவரை கலாய்க்கும் போது அதுக்கு கொடுக்குற ரியாக்ஷன் அண்ட் ஃபைனலாக ஃபைட்டில் இவர் கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் சொல்லி எல்லாமே தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பின்னாடி அதை லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. ஸோ முழுசா ஸ்கேரப் இதுதாங்கிறத அது போட்டு உடைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கேரப்போட பவர்ஸும் அந்த பேக் ஸ்டோரியுமே இந்த பக்கம் எமி புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாரு. அதோடைய உண்மையான பேர் காஜிடாங்கிறதையே படத்தோட மிட் போர்ஷனில் தான் ரிவீலே பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃப்ளோவோட புரிய வைக்க ட்ரை பண்ணது எல்லாத்தையுமே பாராட்டி தான் ஆகணும். அண்ட் முக்கியமாக எமி அந்த சூட்டில் சூப்பராகவே இருந்தாருங்க, அந்த ஃபிசிக்கல் சூட்டில். ஸோ சூப்பர் ஹீரோ சூட்டை இது ஓடிடிக்காக எடுக்கப்பட்ட அந்த காரணத்தினால ஃபுல்லாக சிஜிஐ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபிசிக்கலாக உருவாக்குனாங்க. ப்ராக்டிக்கல் சூட் அது. ஸோ அது உண்மையிலே பக்கவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. இந்த பறக்கும்போது, எகிரும்போது, சண்டை போடும்போதெல்லாம் சிஜிஐ சூட் தான். பட் அதை தாண்டி அந்த ஆக்டரோட ஃபேஸோட சேர்த்து நீங்கள் காமிக்கிற நிறைய சீக்வன்ஸில் அந்த சூட்டுங்கிறது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகியிருக்கு. அந்த ஆக்டருமே அதுக்கேற்ற மாதிரி பக்கவாக இருக்குது. அந்த காரணத்தினால நல்லா இருக்குங்க, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க. ஒரு பக்காவான கேஸ்டிங் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சிஜிஐயும் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. வர நிறைய படங்களில் சிஜிஐ பிரச்சனை இருக்குது. அந்த காரணத்தினால இந்த படத்தில் எனக்கு பெருசாக ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. ஆப்வியஸ்லி நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பிசுறு தட்ட தான் செய்யும். பட் மோஸ்ட் ஆஃப் த இடங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போதே பிசுறு இல்லாமல் விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான செல்லிங் பாயிண்ட் ஃபேமிலியை பேஸ் பண்ணி இந்த சூப்பர் ஹீரோ ஸ்டுடியோ கொடுத்தது. ஸோ வழக்கமாக இந்த சூப்பர் ஹீரோ படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சூப்பர் ஹீரோ இருக்குது, வேறு யாருக்குமே தெரியாது, முக்கியமாக ஃபேமிலிக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. பட் இந்த படத்தில் அந்த கேரக்டர் சூப்பர் ஹீரோவாக மாறுறதே ஃபேமிலி முன்னாடி தான். ஸோ ஃபேமிலி கேரக்டர்ஸும் இந்த அவருடைய முதுகில் அந்த மொத்த பீட்டெல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கும் போது சில இடங்கள் அப்படி வரதான் பார்த்துச்சு. பட் அதெல்லாத்தையுமே விட்டுட்டு கிளீஷேவான ஒரு சூப்பர் ஹீரோ ஜானருக்குலாம் அவங்க குதிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வர்த்தியாக இருக்குது, பட் இது வேணாம், நம்ம அந்த கிளீஷாவே எடுப்போம் அப்படிங்கிற நம்ம தான் பண்ணியிருக்காங்க. பட் சில இடங்களில் அந்த நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஹாரர்னு சொல்ல மாட்டேன், பட் அந்த வைப்பை பிடிக்க பார்த்துருக்காங்க. ஃபேமிலி எமோஷன் ட்ராமா தான். படம் வந்து 2 மணி நேரம் தான் இருக்குது. அந்த சமயத்தில் டப்பு டப்புன்னு மூவ் ஆகிடுது. நிறைய ஹை பாயிண்ட்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் அந்த எமோஷனை ப்ளே பண்ணுறதுக்காக காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிற அந்த எமோஷன் சீக்வன்ஸ்னு சொல்லி இருக்க தான் செய்யுது. அது ஓரளவுக்கு லேகாக எனக்கு தெரிஞ்சாலும் ஓகே, படம் 2 மணி நேரத்துக்குள்ள முடிகிற அந்த காரணத்தினால டப்புன்னு மூவ் ஆகிடுது. ஃபைனல் ஃபைட்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு நிறைய ஃபைட்டை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர சில அந்த ஃபைட் சீக்வன்ஸை கிரவுண்டடாகவே இறக்கி அவருடைய ஆக்ஷனை அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் அந்த பவர்ஸை அக்செப்ட் பண்ணி ஃபைனலாக அந்த பெரிய கத்தி வச்சு சூப்பர் ஹீரோவாக மாறிட்டான். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை பாதுகாக்க ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு க்யூட்டான ஃபேமிலியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஃபைட் கொண்டு எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகியிருப்பாங்கன்னா யோசிச்சு பாருங்க. அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல்சோ ஞாபகம் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான பிஜிஎம்லாம் கிடையாது. பட் எஸ்எஃப்எக்ஸ் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எந்த ஒரு குறையுமே சொல்லவும் முடியாது. படத்துக்கு தேவையானது இருக்குது, அவ்வளோதான். ஸோ மெயின் கேரக்டர் ஏமியை ஃபோக்கஸ் பண்ணி தான் மொத்த கதையுமே போயிட்டுருக்கு. ஸோ வில்லன்கள் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் இவரை சுற்றி தான் நடக்கிற அந்த காரணத்தினால இவருடைய பவர்ஸை நிறைய இடங்களில் சூப்பராக டிஃபைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூட்டால் என்னென்ன பண்ண முடியும், இதோடைய அந்த மைனஸ் என்ன, வீக்னஸ் என்னன்னு சொல்லி எல்லாத்தையுமே அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பார்த்தா ஈஸியாகவே இந்த ப்ளூ பீட்டல் யார், அவருடைய பவர்ஸ், ஆரிஜின், வீக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அது நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டரோட ஆரிஜின், பவர்ஸ், வீக் டப்புன்னு மூவ் ஆகி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு படமாகவே இருக்குது. பட் அப்படியே நம்ம நெகட்டிவ் சைடில் வரும்போது கிட்டத்தட்ட இந்த படத்தை நீங்கள் அகைன் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகும். பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே சில சீக்வன்ஸை எடுத்து சொருவி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக ஷசாம் படமே கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு. அதுலேயுமே இந்த ஃபேமிலி எலிமெண்ட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. வேறு கான்செப்ட் தான், பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அகெயின் எதுவுமே புதுசாக இல்லைங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒருத்தனுக்கு ஒரு பவர் கிடைக்குது, அதை வில்லன் தேடி வரான், வில்லனுக்குமே அதே ஸ்டைல் ஆஃப் பவர் கிடைக்குது, ஃபைனலாக ஹீரோ வில்லன் ஃபைட் பண்ணி ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. இதுதான் கான்செப்ட், இதுதான் இந்த பேசிக் ஃபார்முலா. அதுக்குள்ளே தான் இந்த படத்தை ஃபிட் பண்ணியிருக்காங்க.
இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. லைக் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கேரபை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்கலாம். இந்த படத்துக்குள்ளே இன்னும் 2-3 ப்ளூ பீட்டில் இருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. மேபி லைக் அந்த ப்ளூ பீட்டில் தேடி போய் அதை நோக்கி நடக்கிற ஸ்டோரிங்கிற மாதிரி இன்னொரு பிளாட் வந்து அவங்க கையாண்டிருக்கலாம். ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச கதையை திரும்ப பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பெருசாக சப் பிளாட்னு சொல்லி ஒன்றும் இல்லை. மெயின் கேரக்டர்ஸ் வெர்சஸ் வில்லனுங்கிற மாதிரி தான் கூட்டு போயிருக்காங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் வில்லன், வீக்கான வில்லன் சொல்கிறத விட ரொம்பவே ஒரு கிளீஷேவான வில்லனாக அவர் இருக்காரு. ஐ மீன் ஒரு கேரபாக்ஸுங்கிற ஒரு கேரக்டர் அவரை மோஸ்ட்லி மர்சனரி ரோலில் தான் ப்ளே பண்ணி அவர் மற்ற ஒரு வில்லன் சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு கேரக்டரை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு அசாசின் மாதிரி. அண்ட் இவரை வச்சு இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பாங்க. நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த ட்விஸ்ட் நடந்திருக்கும். அண்ட் மெயின் வில்லன் விக்டோரியா கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கொல்லு இவனை கொல்லுன்னு சொல்லி கண்ணில் படுறவங்க எல்லாருமே கொல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டராகவே இருக்காங்க. ஸோ அவனை கொல்லுன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வில்லன் ஆகிட மாட்டீங்க. வில்லனுக்கான ஒரு டெப்த்து தேவை. அது எனக்கு தெரிஞ்ச அந்த மெயின் கேரக்டர் விக்டோரியா கிட்ட இல்லை. பட் ஃபைனல் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மர்சனரியா அந்த விக்டோரியா கார்டு எப்படி டேக் ஓவர் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஓடும். ஸோ அதை இன்னும் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாம். அது இந்த வில்லனுக்கு ஒரு சின்ன டெப்த்தை கொடுத்துருக்கோம். லைக் வில்லன்களுக்கு டெப்த்தே இல்லை, ரொம்பவே கிளீஷேவான காமனான வில்லனாக தான் இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வர அந்த ட்விஸ்ட்டும் ஆல்ரெடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. என்ன நம்ம ப்ளூ பீட்டில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அதே மாதிரி ஃபைனலாக மாறி இருப்பார். நான் கொல்லக்கூடாதுன்னு நினச்ச ஒருத்தர் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அவன் எப்படி கொடூரமானவனாக மாறுறாங்கிற மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். பட் ஃபைனலாக இந்த பக்கம் அவர் டீனேஜர் தான். ஸோ ஸ்டில் அவர் யாருமே கொல்ல விரும்பலை. பட் அவருடைய ஃபேமிலியை பார்த்தா அப்படி தரலங்க. தக்காளி எல்லாருமே கொண்டு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. ஒரு பாட்டி ஒரு அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. ஃபன்னாக தான் இருந்துச்சு அது பார்க்க. லைக் கைதி மாதிரி ஒரு கன் எடுத்துக்கிட்டு தக்காளி 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் தெரியாதுல உனக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதான் நல்லா தான் இருந்துச்சு. பட் ரொம்ப அதிக பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க, அவ்வளோதான். ஆல்சோ ஒரு எமோஷன் சீக்வன்ஸை ஒழுங்காக அவங்க ப்ளே பண்ணவே விடலை. ஒரு எமோஷன் போயிட்டுருக்கும், டக்குன்னு கட் பண்ணி ஃபன் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்களை கட் பண்ணிட்டு இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு எமோஷன் சீன் அது நடந்து அடுத்த 5 நிமிஷத்துலேயே ஃபேமிலியாக சேர்ந்து காமெடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு முக்கியமானவரை இழந்து இந்த மாதிரி காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகுது. லைக் அந்த லேக்னு சொல்ல முடியாது. பட் ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த எமோஷனை காமிக்கிறேன், அந்த பாண்டிங்கை காமிக்கிறேன்னு சொல்லி சில இடங்களில் மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அப்படி வேணால் சொல்லலாம். அது எல்லாமே லேக்குங்கிறதையுமே தாண்டி என்னடா அவங்க சும்மா அலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. பட் இந்த மாதிரி ஃபேமிலி பேஸ்டு சீக்வன்ஸில் என்னால் கனெக்ட் ஆக முடியாத அந்த சமயத்தில் ஃபைனலாக ஃபேமிலி தான் என்ன ஸ்ட்ராங் ஆக்குது அப்படின்னு சொல்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. அவ்வளோ எமோஷனலாக இல்லை. ஆல்சோ முக்கால்வாசி இந்த படத்தில் வர சீக்வன்ஸை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. படத்தையே ட்ரெய்லரில் ஓட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய முக்கியமான ஹை பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்லேயே இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த படத்தையே பார்க்குறப்பாங்கிற ஒரு ஃபீலுமே வரலாம். அதுவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. படத்தில் அவங்க நிறைய புது விஷயத்தை ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. பட் எதுவுமே அவங்களால ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதாவது இந்த குட்டி ஃபன்னான கேரக்டர்ஸ் ஃபன்னான ஒரு ஃபேமிலியை வச்சு ஒரு ஹோல்சம் வைபை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தான் செய்ய வராங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பட் அதுக்கேற்ற ரைட்டிங் இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அந்த ஹோல்சம் வைப் இல்லை, அவ்வளோதான். ஸோ டிப்பிக்கலான ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ மூவி. அண்ட் இதை எனக்கு தெரிஞ்சு தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். அப்படி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கணும். அதையும் பண்ண மாட்டாங்க. சும்மா தியேட்டர் ரிலீஸ் பண்ணி விடு, வர வரைக்கும் லாபங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச படத்தை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டீசென்ட் வாட்ச் தாங்க. ஸோ அகைன் கண்டிப்பாக நீங்கள் இது பார்த்து தான் ஆகணும். ஜேம்ஸ் கன் ஒரு டிசி வர அந்த சமயத்தில் ஆர்ஜினை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பவர் அண்ட் வீக்னஸை சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆர்ஜினுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்கேரப் எங்கிறது வந்துச்சு, அதை உருவாக்குனது யாருன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிக்கெலாம் அவங்க போகல. அதையுமே சேர்த்து சொல்லியிருந்தா இது இன்னும் பெட்டராக மாறி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் நீங்கள் இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.